வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் 27/1/2022 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 14ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:36. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நல்ல நேரம் காலையில் மட்டுமே உள்ளது. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:13 வரை நவமி, பின்பு இரவு 10:59 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:11 வரை விசாகம், பின்பு அனுஷம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு. இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரக அமைப்புகள் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கக்கூடியதாகும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான, கவலைகளே இல்லாத ஒரு அற்புதமான தினமான, சந்தோஷமான நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதை எப்படி செய்யலாம் என்பதையும் எப்படி செய்யக்கூடாது என்பதையும் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். எனவே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன் தருவதாக அமையும். எனவே வீடியோவை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் செய்தால் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, நேற்று வரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம். அந்த தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் கூட இப்பொழுது உங்களுக்கு தீர்ந்துவிடும். எனவே பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாத ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள். இப்பொழுதைய காலகட்டம் உங்களது குடும்பத்திற்கும் நல்ல ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாத, ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்று அமையும். மேலும் உங்களது பிரச்சனைகளை அனைத்தும் தீர்வதால் கவலைகளே இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க இப்பொழுது சிறந்த காலகட்டம் அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது கவலைகள் தீரும், சந்தோஷம் மட்டுமே மனதில் குடிகொண்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நண்பர்களே, இன்றைய தினம் உங்களது வாழ்வை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால், இன்றைய தினம் உங்களது முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது பழைய சேமிப்பு பணம் இன்றைய தினம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத செலவு செய்வதால் வருத்தப்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை ஓட்டத்தை இனிமையாக மாற்ற நீங்கள் சேமிப்பில் நல்ல ஒரு அனுசரணையுடன், நல்ல ஒரு ஈடுபாட்டுடன் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சேமியுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய தினம் நேர்வழி நடப்பது மற்றும் கலை உணர்வுடன் நடப்பது, உங்களுக்கு மனதில் நன்றியுடன் இருப்பது, நல்ல ஒரு மதிப்புடன் வாழ்வது போன்றவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய தினம் குடும்ப வாழ்வை அது மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்ற வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களது மனம் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு என்ன நல்லது என்பதை உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு மனநிலையில் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள். காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். இன்றைய தினம் உங்களுடைய பணிபுரிபவர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருடனும் நீங்கள் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியாமல் போகலாம். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும். இருந்தாலும் நீங்கள் இதனால் அதை நினைத்து கொண்டே கவலைப்பட தேவையில்லை. எனவே நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இன்றைய தினம் எளிமையாக சமாளித்து விடுவீர்கள். உங்களது மனதில் சந்தோஷங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வயதானவர்களுக்கு தங்களது பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்வது உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக அமையும். உங்களது நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களது மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக இனிமையாக அமையும்.
உங்களது வாழ்க்கை துணையின் சிறப்பான ஒரு நல்ல கவனத்தை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் நடவடிக்கைகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது வெகு நாட்களாக நேசித்தவர்கள் மற்றும் உங்களுக்கு மனம் விரும்பியவர்களோடு இதுவரை இருந்து வந்திருந்த பகைமை நிலை மாறக்கூடிய ஒரு நல்ல உறவு மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினம் உங்களுக்கு அமையப்பெறும். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒழுங்காக சரியாக கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது பதவி உயர்வுகள் அல்லது புதிய வேலைவாய்ப்புகள் குறித்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். எனவே இன்றைய தினம் உங்களது மனதில் மகிழ்ச்சிகள் மேலும் மேலும் அதிகரிக்க அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நண்பர்களே, நான் மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆளும்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி செய்வதால் உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது தடைகள் அனைத்துமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். மகிழ்ச்சியான தினமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளே உங்களது மனதில் அதிகரித்து காணப்படும். மேலும் இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட சில காரியங்களை விரைவாக செய்து முடிக்கும் யோகமும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களது பழைய சிந்தனைகள் மூலம் மனதில் அமைதியின்மை உண்டாக வாய்ப்புகள் உள்ளது. ஆனாலும் உங்களது முயற்சிகள் அனைத்திற்கும் சிறந்த ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது பகைமை நிலை மாறி நட்புணர்வு மேம்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை இன்றைய தினம் நீங்கள் சிறந்ததாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு விரைவிலேயே எந்தவித பிரச்சனைகளும் குணமாகக்கூடிய பிரச்சனைகளே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய யோகமான தினமாக இன்று அமையும். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய ஆசைகள் உண்டாகும் நாளாக அமைய பெறுவீர்கள். ஆராய்ச்சிகள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். புதிய ஆசைகள் இதுவரை இல்லாதவருக்கு உங்களது மனதில் ஏற்படுவதால் இன்றைய தினம் உங்களது மனம் சற்று சஞ்சலப்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு பொழுது உங்களுக்கு சிறந்த தருணமாக அமையப்பெறுகிறது. எனவே சந்தோஷம் மிகுந்த நாளாக இன்று அமையும். அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாளாக, சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமையும். நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்படுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலினாலும் பரவாயில்ல, உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம். அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.